விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா துருவான்ற கத்திரிக்காயை சாகுபடி செய்துள்ள விவசாயி மணி அவர்கள் வந்திருக்காருங்க. அவர் வந்து தோட்டத்தில் வந்து காய்ப்புழுக்களே இல்லைங்க, காய்ப்புழுக்களே இல்லை, எல்லா காயும் தரமாக இருக்குதுங்க. அவர் என்னென்ன தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணி இந்த கத்திரிக்காயை சாகுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு என்னங்க? மணி சார். ஊரு? சத்யநகர். சரிங்க. இப்போ நீங்க வந்து கத்திரிக்காய் வந்து துருவான்ற ரகத்தை சாகுபடி பண்ணிருக்கீங்க. சரிங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த நிலத்தை வந்து எத்தனை முறை உழந்தீங்க? எத்தனை முறை உழவு பண்ணீங்க? 4-5 முறை பண்ணிட்டீங்க. சரிங்க. அப்படியே பாத்தி போட்டது பாரெல்லாம் போட்டது எப்படிங்க? பவர் போட்டீங்க. இப்போ இந்த இடைவெளி எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு 3 அடி வரும் சார். வரிசைக்கு 3 அடி. சரி. செடிக்கு செடி 2 அடி. சரிங்க. இப்போ வந்து நீங்க இந்த இதுக்கு வந்து நீர் வேளாண்மை தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க? ஈரம் காஞ்சா விட்டுருங்க சார். அதான் எத்தனை நாளைக்கு ஒரு முறை? ஈரம் காஞ்சா நாளெல்லாம் கணக்கு இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி தோராயமா? அப்படிங்களா? சரிங்க. இப்போ வந்து கத்திரிக்காயில பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த நம்ம காய்ப்புழு தாக்குதல், தண்டு புழு இது வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் வரல சார். உங்களுக்கு வரல? என்ன காரணங்க? மருந்து தான் சார். எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிச்சிங்க? 7 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சிருங்க காய்ப்புழுவுக்கு. சரிங்க. இப்போ உரம் எப்படி கொடுக்குறீங்க? உரம் விஜயகாந்த் டிஏபி இது 2 கலந்து அப்படியே படையில இறச்சி விடுறீங்க. ஓஹோ. அதனால சரி. உங்க இது வந்து இப்போ எத்தனை முறை இதை வந்து அறுவடை பண்ணிருக்கீங்க? இது இருக்கு சார் 10 முறை ஆயிடுச்சு. இப்போ இது எவ்வளவு எத்தனை நாள் ஆகுதுங்க? எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம் ஆகுது. 3 மாசம் ஆயிடுச்சு. 90 நாள் சார். இது செடி நல்லா வளரும். ஆழம்ட்டு வளர்ந்தாகல கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டாகல திருப்பி செடி வளரும் சார். திருப்பி செடி வளர்ந்தாக்கல திருப்பி அம்பாட வர வருதையும் அறுத்துக்கிறது. திருப்பி நல்லா வந்துச்சுன்னா இன்னொரு முறை கூட கட் பண்ணிடலாம். 1 வருஷம் 2 வருஷம் கூட சார் இது வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிற பொறுப்புல இருக்குது. செடி கட் பண்ணி கூட திருப்பி வளர்க்கலாம். 3 மாசம் ஆகும் சார். இதோட 6 அறுப்பு இருக்குது. இன்னும் அந்த எவ்வளவு செடி நல்லா இருக்குன்னு அறுக்கலாம். ஐயா அது என்ன விளக்கு பொறி வச்சிருக்கீங்க? சார். சரிங்க சார். அந்த விளக்கு பொரியல் வச்சிருக்கிறேங்க. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிறப்பா மருந்து கொஞ்சம் ஊற்றிடுவோங்க. சாயந்தரம் லைட் போடுங்க. லைட் போட அந்த காய் அந்த பூச்சிகள்லாம் வந்து அதில் விழுந்து இறந்துடும். அதனால காய் கொஞ்சம் பாதிப்பு குறைவு. மருந்து செலவும் கொஞ்சம் கம்மி சார். செடி வளர சார் இந்த அடி பழுப்புகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மருந்து அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கேட்கு சார். பூச்சி வரதில்லை. இந்த மாதிரி பழுப்புகளெல்லாம் எடுத்து போட்டுருணும் சார். அப்படி கீழே இது கழிச்சு அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் சார். இந்த பழுப்புகளெல்லாம் கழிச்சு எடுத்துட்டாக்கல மகசூல் நல்லா வருது. பூச்சி தாக்குதல் இல்லை சார். நன்றி சார்.